விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் போதுமான கழிவறை வசதிகள் இல்லை என பக்தர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கள ஆய்வில் ஈடுபட்ட நமது செய்தியாளர் ஜெயலானி வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடியதுதான் பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயில். இந்த கோயிலானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயில் மலைப்பகுதி மதுரை மாவட்டத்திற்கு உட்பட்டதாகவும் அடிவார பகுதி விருதுநகர் மாவட்டத்திற்கு உட்பட்டதாகவும் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த கோயிலுக்கு வந்தால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பதால் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு பகுதியிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். மேலும் இந்த கோயில் தற்பொழுதும் சித்தர்கள் வாழ்ந்து வழிபட்டு வருவதாக கூறப்படுவதால் இது சித்தர்களின் சொர்க்க பூமி எனவும் அழைக்கப்படுகிறது. இப்படி பிரசித்தி பெற்ற இந்த சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோயிலுக்கு கடந்த காலங்களில் தினந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் 10 பக்தர்கள் வரை உயிரிழந்தனர். இதனையடுத்து மாதந்தோறும் பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் 8 நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்லலாம் என அனுமதி என்பது வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தனிநபர் ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிலையில் தற்பொழுது தினந்தோறும் பக்தர்கள் கோயிலுக்கு சென்று வரலாம் என கோயில் நிர்வாகம் மற்றும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல வேண்டும், மாலை 4 மணிக்கு பக்தர்கள் கீழே இறங்கிவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் பக்தர்கள் கோயிலுக்கு சென்று வருகின்றனர். இப்படி பிரசித்தி பெற்ற இந்த சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தரக்கூடிய சூழ்நிலையில் இங்கு கழிவறை வசதி என்பது கூடுதலாக தேவை என பொதுமக்கள் ஒரு கோரிக்கையை வைக்கின்றனர். குறிப்பாக வருடந்தோறும் மிகவும் பிரசித்தி பெற்றதாக ஆடி அமாவாசை திருவிழா என்பது வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். ஆடி அமாவாசை திருவிழாவிற்கு இன்னும் 20 நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கழிவறை வசதிகளை கூடுதலாக ஏற்படுத்த வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அடிவார பகுதியில் கழிவறை என்பது குறைவாகவே இருப்பதன் காரணமாக அந்த ஆடி அமாவாசை திருவிழாவிற்கு வரக்கூடிய பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக நீண்ட வரிசையில் காத்திருந்து அந்த கழிவறைக்கு செல்ல வேண்டிய நிலை என்பது இருந்து வருகிறது. மேலும் கோயிலுக்கு செல்வதற்கு மட்டுமே அடிவாரத்திலிருந்து மேலே கோயிலுக்கு செல்வதற்கு 3 மணி நேரம் ஆகும். இந்த நிலையில் இடைப்பட்ட இடங்களில் கூட கழிவறை என்பது இல்லாத நிலை என்பது இருந்து வருகிறது. மேலும் கோயிலுக்கு செல்லக்கூடிய வழியிலும் கழிவறை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதும் பக்தர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. மலைப்பகுதிகளிலும் கோயில் மலைப்பகுதியிலும் கூடுதலாக கழிவறை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதும் பக்தர்களின் கோரிக்கை உள்ளது. அந்த கழிவறை தற்போது இருக்கக்கூடிய கழிவறையை முழுவதுமாக பராமரிக்க வேண்டும் என்பதும் பக்தர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழுக்காக வத்திராயிருப்பிலிருந்து செய்தியாளர் ஜெயலானி.